கற்றுக் கொடுத்த நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி வேதத்தில் உள்ள இது நிறையா காரியங்கள் இங்கே தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் இதை கற்றுக்கிட்டோம்னாக்கி இன்னும் நிறைய தெரியாமல் இருக்கலாம் சிலர் நல்லா தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களோட பைபிள் வசனத்தில் நம்ம படிக்கும். வேதத்தில் படிக்கும்பொழுது அந்த காரியங்களை நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அந்த வேத வசனங்களே நம்ம ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. நம்ம தெரிஞ்சிருந்தாலும் சரி, அவங்க இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். தெரியாமல் இருந்தோம்னாக்கி அதை செய்கிறதுக்கு, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம இந்த வேத வசனங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கணும். ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் நம்ம சொல்லியிருக்காரு. அந்த காரியங்களை படிக்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அந்த இரத்தத்தினால தான் நம்மளை பாவத்தை மன்னிச்சார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் இதையும் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி இந்த வசனத்தின் மூலமாக படிப்போம். அதை தியானிக்கும் பொழுதே நம்ம நிறையா காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதை கற்றுக்கொள்றதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த இரத்தத்தின் மகத்துவம், இந்த சிலுவையில் எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான அறிவை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க சுவாமி. அதை ஆண்டவரே, நீங்கள் எழுதி தந்திருக்கிற வார்த்தையின் மூலமாக நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியத்தக்கதான கிருபையும் நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்துவதற்காக நன்றி. எங்களோடு பேசுங்க சுவாமி. உங்களுடைய இரத்தத்தின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதிலே நாங்கள் முழுவதுமாய் ஆண்டவரை நாங்கள் இடைபட எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அப்படியே நீ கிருபை செய்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகனமாய் எல்லாம் உங்களை செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கிறேன். மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குளங்கள் நதியாய் பாயணும். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. இடங்கொள்ளாமல் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும். ராஜா கண்கள் காண வேண்டும். கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே. யாக்கோபின் தேவன் சத்தம் கேட்கணும், இவைகள் கேட்கணுமே. ராஜா சபைகள் கேட்கணுமே.
ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே. ராஜா முடவர் நடக்கணுமே. குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். இன்னைக்கு இரத்தத்தை பற்றி படிக்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட மகத்துவத்தையும் இது வந்து ஒரு தெரிஞ்சு கொள்வதற்காண்டி நான் சொல்லுவேன். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் நிறைய மிருகங்கள், நிறையா வேத வசனங்களை படிக்கிறவங்களா இருந்தால் தெரியும். நிறையா வந்து மிருகங்களை வந்து இந்த லேவியராகும் அதெல்லாம் படித்தோம்னா ஆண்டவர் வந்து ஒன்றுக்கும் ஒரு பலியை வந்து செலுத்த சொல்லியிருப்பார். நிவாரண பலி, அடுத்தது குற்றம் செஞ்சா அதுக்கெல்லாம் வந்து ஆசாரியம் வந்து பலி செலுத்துறதுக்கு சொல்லுவார் ஆண்டவர். அந்த இரத்தங்களில் நிறையா நீங்கள் இந்த லேவியராமத்தை படிச்சிங்கன்னா நிறையா காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா லேவியராமத்தை மற்ற ஆண்டவர் மோசைகிட்ட சொன்னதெல்லாம் எழுதி கொஞ்சம் புரியலை அப்படின்னு சொல்லி படிக்காமல் இருந்தோம்னாக்கி நிறைய காரியங்கள் நம்மளும் தவறு செய்யக்கூடிய காரியங்கள் நடக்கும். அதனால் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கணும். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த ரத்தத்தை நம்ம நற்கரணை எடுக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு கொடுக்கப்பட்டது ரத்தத்தையும் ஆண்டு சரீரமும் சொல்லி ஆண்டு சொல்ல நினைவு கூறும்படி செய்ய சொல்கிறார் ஆண்டவர் வந்து. ஆனால் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பலி செலுத்தினதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாவத்துக்காண்டி, அவங்க பாவத்தில் நிவர்த்தி செய்கிறதுக்காண்டி ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்கிறத மோசை சொல்கிறத நம்ம பார்க்கோம். அதில் முக்கியமான காரியம் வந்து ஆண்டவர் ரத்தத்தை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா நம்ம நான்லாம் ஒரு கொஞ்சம் சின்ன வயசு அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லா. இந்த ரத்தம், குடல் அந்த மாதிரிலாம் வந்து ஆட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து அதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து நிறைய அதை வந்து வாங்கிட்டு வந்து எங்களுக்கு சாப்பிட சொல்லி, நாங்கள் சாப்பிடுனா கூட எங்களுக்கு கம்பு வச்சு அடித்து எங்களை சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறத எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதை வந்து சாப்பிட்றது வந்து இப்போ வந்து நம்ம வேத வசங்களை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லித்தரும் பொழுது அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி மாத்திரம் இல்லை, அதை முற்றிலுமாக நம்ம தவிர்க்கணும். அதுதான் நம்ம இந்த நாட்களில் நம்ம தியானிக்கலாம்னு சொல்லி நான் அந்த வசனங்களின் மூலமாக நம்ம தியானிப்போம். லேவியராகமும் 17வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம், உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொன்னேன்னு சொல்றாரு. அப்போ அந்த வசனத்தில் சொல்கிறது என்னென்னா, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு. எந்த ரத்தமாக இருந்தாலும் ரத்தத்தை நீங்கள் மிருகத்தினுடைய ரத்தங்களை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். ரத்தம் நமக்கு குறைவாக இருந்ததுனாக்கி ரத்தம் ஏற்றுறது, அந்த ரத்தம் நம்ம உள்ள நம்ம போனால் தான் உங்களுக்கு உயிர் பிழைக்க முடியும், இல்லாட்டா வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ரேஷன் பண்ணால் மற்ற காரியங்கள் உடம்புல பிளட் இல்லைனாக்கி அந்த மாதிரி டாக்டர்கள்லாம் நமக்கு வந்து செலுத்துறதை நம்ம பார்க்கோம். ஆனால் அது வந்து நம்ம உயிர்காண்டி ஆண்டவர் செய்யக்கூடிய அந்த மனுஷங்களுக்காண்டி செய்யக்கூடிய காரியங்கள், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய வந்து அந்த மாதிரி அதையும் இதையும் குழப்பிட்டு நம்ம இதெல்லாம் இப்படி ரத்தத்தெல்லாம் ஏற்றுறாங்களே, அப்போ இந்த ரத்தத்தை சாப்பிட்றதுனால என்ன தவறு அப்படிலாம் நிறையா வந்து கேள்விகள் நமக்கு கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால்
நம்ம வந்து ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செயல்படுத்தணுமே வெளியே மற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னாக்கி அதை நம்ம குழப்பிட்டு இருக்க வேண்டாம். ரத்தத்தை வந்து சாப்பிடக்கூடாது. நம்ம ஆட்டு ரத்தமாக இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது ரத்தங்கள்லாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி முயல் ரத்தத்தெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்கிறதுனால அதை செஞ்சுருந்தா நீங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஆலோசனை தான். அதை நீங்கள் செய்யுங்க. அடுத்தது உபாகமத்தில் 12:23 வசனத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இரு, ரத்தமே உயிர், மாம்சத்தோடு உயிரையும் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இது வந்து நம்ம நற்கனைக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி வருதுங்கிறதுனால இந்த இடத்த நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கி ரத்தத்தில் தான் உயிர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ரத்தம் இல்லைனாக்கி எல்லாம் இல்லைனாக்கி உயிர் இருக்காது. அப்போ அந்த உயிர் இருக்கிறதுனால அந்த ரத்தத்தை நீ புசிக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு கட்டளையை தான் சொல்கிறத நம்ம பார்க்கோம். நீ எச்சரிக்கையாக இரு அப்படிங்காரு. உயிரே வந்து ரத்தத்தில் தான் இருக்கிறதுனால அந்த ரத்தத்தை வந்து நீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறத நீங்கள் பார்த்துட்டு இந்த ரத்தம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக அதை நீங்கள் கடைப்பிடிங்க. இந்த ரத்தம் வாங்கி சாப்பிட்றவங்களா இருந்தோம்னாக்கி அது வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்கிற காரியம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு சொல்லும் பொழுது, மீன் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, மீன் வாங்கும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா செத்த அதுகளை சாப்பிடக்கூடிய ஒரு மீன்களும் இருக்குது. அதுக்கு வந்து பாருங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் வாங்கும்பொழுது மீன்கள்லாம் பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா உயிரோடு இருக்கிறத வாங்கினாலும் சரி, அந்த மீன்கள் வாங்கும் பொழுது பார்த்திங்கனாக்கி அதுக்கு இந்த நிறையா அந்த மீன் வாங்குறவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் அந்த செதில் இல்லாதது வந்து நம்ம செதில் இருக்கிறது செதில் இல்லாததுன்னு சொல்லி இருக்குது. அது ஒன்று வந்து செத்தை சாப்பிடக்கூடியது அப்படிங்கிறது நீங்கள் மீன் நிறைய தெரிஞ்சவங்களா இருந்தால், எனக்கு அவ்வளோ மீனை பற்றி தெரியாது, ஆனால் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னாக்கி அந்த மாதிரி நீங்கள் இந்த செத்தை சாப்பிடக்கூடியதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த லேவியராகமத்தை படிங்க. அப்போ வந்து ஒவ்வொரு இதை சாப்பிடும் பொழுது கூட ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்குது. அதனால் அதை கற்றுக்கொள்ளுங்க. அதெல்லாம் சாப்பிடும்பொழுது நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அதை கடைப்பிடிங்க. ரத்தத்தை சாப்பிட்றதுலாம் சரி, இந்த மீன் வாங்கும் பொழுதும் அதையும் நீங்கள் கேட்டு வாங்குங்க. செதில் இருக்கிறது தான் வாங்கணும், செதில் இல்லாதது வாங்கக்கூடாது. அதுதான் நம்ம பார்த்து மீன் வாங்கி சாப்பிட்ணும். இந்த சாப்பாட்டில் கூட நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுனால இந்த காரியத்தை எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிங்க. அடுத்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். மத்தேயில ஆண்டவர் சொல்கிற காரியங்களையும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லேயுமே சொல்லியிருக்காரு. ஆண்டவர் எழுதி வச்சிருக்க காரியங்கள் நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கடைப்பிடிக்க சொன்னார். அது வந்து நான் உனக்கு புது உடன்படிக்கை நான் வந்து என்னுடைய ரத்தத்தினால தான் உனக்கு புது உடன்படிக்கை நான் தந்திருக்கேன். என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நம்ம வேதத்தில் நம்ம ஐயர் வந்து ஜெபம் பண்ணும்போது அது சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். நமக்கு புது உடன்படிக்கை ஆண்டவர் தந்தது மாத்திரம் இல்லை, அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் நம்ம புசித்து அவருடைய அந்த பங்குக்கு அவருடைய மரணத்துக்கு அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தது, நம்மளை ரட்சிப்பை கொண்டு வந்தது, அதுக்கு நம்ம பங்குள்ள பிள்ளைகளாக மாறுறதுக்காண்டி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய நினைவு கூறும்படி சிந்தப்பட்ட ரத்தம் அதுக்கு எவ்வளோ மகத்துவம். அதனால் இந்த மீன் இதெல்லாம் நான் சொன்ன பாருங்க, அது வந்து அந்த ரத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் இந்த ரத்தத்தை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இதையும் நீங்கள் வந்து ஒன்றுன்னு நினச்சிடாங்க. பாருங்கள், மத்தேயுல 26:28 வசனத்தில் பார்த்தா, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கையின் ஆண்டவர் சொல்கிறத பாருங்கள், உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது அப்படிங்கிறாரு. உடன்படிக்கை நம்மளோட உடன்படிக்கை பண்ணதுக்கு ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம். இது அந்த ஆடு மாடு ரத்தம்லாம் பரிசுத்த ரத்தத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அது வந்து இந்த ஆண்டவர் சிந்தனப்பட்ட ரத்தத்துக்கும் மற்ற ரத்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ பரிசுத்த ரத்தம் நமக்காக உடன்படிக்கை நமக்கு தந்து, உடன்படிக்கைக்கு என்னுடைய ரத்தமாக இருக்குன்னு சொல்றாரு. உடன்படிக்கை தந்து நான் உன்னுடைய பாவத்தை உன்னுடைய எல்லா சாபங்களையும் நீக்கி நான் அவனை வந்து விடுதலை செஞ்சுருக்கேன். அதுக்கு நீ நினைவு கூறுவதற்கு அதை நீ புசித்து அதில் பானம் பண்ணணும்னு சொல்லி
ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்காரு. நீ பார்க்கலாம். மார்க் 14:24 அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா 24வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி மார்க்லையும் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நோட் பண்ணி இதை படிங்க. லூக்காலையும் அதே மாதிரி 22வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்கள்ல ஐயர், அதை தான் சொல்கிறாரு, என்னுடைய இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாக இருக்குது என்ற புது உடன்படிக்கை. அப்போ அது பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கைன்னு 2 இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை வந்து நாம் வந்து இப்போ அதுக்கு ரொம்ப நம்ம முதலிடம் கொடுக்கண்டாம். ஆண்டுடைய பரிசுத்த ரத்தத்துக்கு தான் நம்ம அந்த மகத்துவத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம முயற்சி செஞ்சு அதை நம்ம தியானிப்போம். அடுத்தது அந்த காரியத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, இந்த ரத்தம் சிந்தப்பட்டது எதனால சிந்தப்பட்டது, அது உடன்படிக்கையின் ரத்தம், அதை என்னை நினைவு கூறும்படி செய்யுன்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டு, அந்த ரத்தத்தினால என்ன மகிமை நமக்கு கிடைக்கி, அந்த மகத்துவத்தை நம்ம கிடைக்கும். நம்ம இப்போ பறவைகள் அதெல்லாம் ரத்தத்தெல்லாம் மோசே காலத்தில் பலியிட்டாங்கன்னாக்கி அந்த பலியிட்டதோட முடிஞ்சுது. அடுத்த குற்றம் செஞ்சதுக்கு அடுத்த பலி செலுத்துவாங்க. அப்படி பலி செலுத்தி அது வந்து அதனுடைய முழுமை அடையவே இல்லை. அது வந்து அப்பப்போ செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து புது நமக்கு உடன்படிக்கை தந்து அவர் வந்து நம்மளை கடைசி வரை, அதான் மரண பரியந்தம் நம்மளை நடத்துறதுக்காண்டி தான் இதை நினைவு கூறன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம சர்ச்சிலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய வயசானவங்க கூட மற்ற நாளைக்கு வர முடியலைன்னா கூட அன்னைக்கு மட்டும் வந்துடுவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய மரணத்தை வந்து நம்ம எப்போ மரணம் நமக்கு வரும்னு தெரியாது, வயசாகிடுச்சு எப்போ வரும்னு தெரியாது. நாம் வந்து அதை வந்து என்ன செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்கிறாங்க. அப்போ வயதான காலத்தில் கூட எந்த வயதிலும் எந்த நேரத்திலும் எப்பவும் கடைசி வரை அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லி நம்ம அது ஆண்டவர் சொல்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி நிறைய நேரத்தில் வயதான காலத்தில் நிறையா முடியாதவங்களுக்கு கூட கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அது வந்து என்னென்னா, அது வந்து சடங்காச்சாரம் இல்லை, இந்த ஏதோ இந்த ரத்தத்தை மட்டும் நீ பலிக்கு செலுத்து அப்படிங்கிறது காரியம் இல்லை. இது உடன்படிக்கை தந்து நமக்கு கடைசி வரை நடத்துறதுக்காண்டி சிந்தப்பட்ட ரத்தம். அதில் வந்து எத்தனை மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா யோவான் 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி யோவான் 6வது அதிகாரத்தில் 54வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொல்றாரு. இப்போ கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்றாரு பார்த்தீங்களா. நித்திய ஜீவனை கொடுப்பேன் இருக்காரு. அவர் நித்தியமாக நமக்கு ஜீவன் உள்ளவரா, நமக்கு ஜீவனை தரக்கூடியவரா. அந்த ரத்தத்தினால்தான் நமக்கு ஜீவன். பாருங்க, நமக்கு புது உடன்படிக்கையின் ரத்தம் வந்து நம்மளை வந்து ஒரு பலம் தருது, ஒரு நித்திய ஜீவனை தந்து நம்மளை வந்து நடத்தக்கூடிய காரியங்களை செய்யுதுன்னு சொல்லிட்டு அதுதான் என்ன செய்யுமா, நமக்கு கடைசி நாளில் எழுப்பும்னு சொல்லி பாடுருக்கு. அப்போ கடைசி நாளில் நம்மளை என்ன நடத்துதுன்னு சொல்லி அதுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் தான் இந்த ரத்தம்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த ரத்தத்துக்கு நம்ம ரொம்ப மகத்துவம் கொடுக்கணும். இப்போ ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய புதிய ஏற்பாட்டில் வந்த காரியங்கள், கிறிஸ்துவின் மரணத்தை ரத்தத்தினால நம்ம வந்து பரிசுத்த ரத்தம். அது அந்த கிறிஸ்துவின் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சு அந்த ரத்தத்தை நம்ம அந்த பாவ மன்னிப்புக்காக நமக்கு சிந்தப்பட்ட ரத்தம்னு சொல்லி தான் நம்ம வந்து அதில் நம்ம பங்கு பெறுவோம். அதில் பங்கு பெறும்போது பார்த்தீங்கன்னாக்கி ஒரு சடங்காச்சாரமாக நம்ம செய்கிறதில்ல. அது வந்து ஏதோ நம்ம போகணும் கண்டிப்பாக இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்யறதில்ல. நமக்கு ஆண்டவர் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைத்து, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்குது. அந்த கிடைச்ச அந்த நமக்காக உயிரை தந்த நல்ல தகப்பனுடைய ரத்தத்தினால, நம்ம விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்ம வந்து அந்த காரியத்தை நமக்கு தந்திருக்காரு. அதை நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்காரு, நித்திய ஜீவன் கடைசி வரை வந்து நான் கடைசி நாட்டில் நான் வந்து ஒன்று என்ன செய்யன்னு சொல்கிறாரு, எழுப்புன்னு சொல்கிறாரு. அப்போ எழும்பும் போது கூட மரித்த நாம மரித்து போகும் பொழுது உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் எழும்பும் பொழுது கூட ஆண்டவருடைய நித்திய ஜீவனை நமக்கு தரக்கூடிய ஒரு ரத்தம் தான் இந்த ரத்தம்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த ரத்தத்தை தவிர வேற எதுவுமே நம்மளை மீட்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ நம்ம ரத்தம் வந்து ரத்தம், பரிசுத்த ரத்தத்தை நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அதோட பயபக்தியோட அது வந்து எவ்வளவு காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. பாவ மன்னிப்பு, நமக்கு விசுவாசம் தராரு, கடைசி நாளில் எழுப்புறாரு, நமக்கு ஒரு உடன்படிக்கை தந்திருக்காரு. இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சு தான் இந்த பந்தியிலே நம்ம பங்கு பெறணும். சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஆண்டவர் தெளிவாக நம்ம சொல்கிறாரு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து எந்த
இந்த ரத்தத்தினால மாத்திரம்தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. நமக்கு நித்திய ஜீவன் மாத்திரம் இல்லை, இந்த ரத்தத்தினால ரட்சிப்பு கிடைக்கி, மீட்பு கிடைக்கி அப்படிங்கிறத ஆண்டவர் எச்சரித்து சொல்றத நம்ம பார்க்கோம். அப்போ வந்து இந்த மீட்பு ரட்சிப்புலாம் வந்து பிறகு மிருகத்தினுடைய ரத்தம் தர முடியாது. பரிசுத்த ரத்தத்தினால் நமக்கு தந்திருக்கிற அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம அதுக்கு பயத்தோட நம்ம இந்த இதில் பந்தியில் நம்ம பங்கு பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதை ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறத நம்ம தியானிக்கணும். உடன்படிக்கை ரத்தம்னாலே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு ரட்சிப்பை தந்தது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால தான் நமக்கு வந்து இந்த பாவம் மன்னிப்பு கிடைச்சது. அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது. அவருடைய ரத்தத்துக்கு முன்பாக எந்ததையும் நம்ம கம்பேர் பண்ணி செய்யவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அந்த ரத்தத்தை பானம் பண்ணுறோம்னா அவருடைய மரணத்தில் உள்ள உயிர்த்தெழுதல், அவர் மரணம் மாத்திரம் இல்லை, உயிர்த்தெழுந்து மரணத்தின் கூரை உடைத்து ஆண்டவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம்மளோட கூட ஜீவிக்கிறதுனால அந்த ரத்தத்துக்கு உயிருண்டு. நம்ம அந்த ரத்தத்தை புசிக்கும் பொழுது நமக்கு உயிருண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் இந்த நாட்களில் அந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதனால் வசனங்களை நம்ம படிக்கும் பொழுதே பார்த்திங்கனாக்கி ஆண்டருடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து நம்ம படிக்கும் பொழுது அந்த வசனங்களில் உள்ள கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம சபையிலலாம் நம்ம பங்கு பெறுதோம், ஆனால் அதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் சிலர் செய்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி செய்யாமல் நம்ம பயபக்தியோட ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தின் மகத்துவத்தை, அவர் செஞ்ச காரியங்கள் என்னெல்லாம் நமக்கு செஞ்சாருங்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோமே, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமேன்னு சொல்ல அந்த காரியங்களை நம்ம கண்டு நம்ம ருசித்து அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் அந்த இடத்துல நம்ம பங்கு பெறணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிடுவோம். அதை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பெருசாக இருக்கும். அடுத்தது ரோமர் 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தோன்னா, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்க கோபாக்கினை நீங்களாக்கி அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னாக்கி நமக்கு நீதிமானாக மாற்றுறாராமா. முதல்ல என்ன சொன்னால் நம்ம ரத்தத்தினால பாவ மன்னிப்பு அதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பாருங்கள், அவருடைய ரத்தத்தினால நமக்கு வந்து முதல்ல நித்திய ஜீவனை தர்றேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கி நீதிமானாக மாற்றுறாரு. அப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கி நம்ம எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு இடத்துல எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு குறைவுகள் இருந்தது. நமக்கு அந்த குறைவுகளை நிறைவாக்கி நித்திய ஜீவனை முன்னாடி தந்தார் பாருங்க. அது மாதிரி இப்போ நீதிமானாக மாற்றிருக்காரு. நம்மளை நீதி செஞ்சு நம்ம ஒன்றுக்கும் உதவாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்ம கழுவப்படும் பொழுது, நாம் வந்து அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, நாம் வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நம்ம நடக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி ஆதாம் வந்து கீழ்ப்படியாமல் தான் இருந்து மரணத்தை கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வந்த ஒரு மரணத்தை ஆண்டவர் வந்து திருப்பி அவர் 2ஆம் ஆதாம்னு சொல்லி நம்ம படிக்கும். 2ஆம் ஆதாமா வந்து அந்த மீறுதலை எல்லாவற்றையும் அதை நிரூபித்த ஆண்டவர் அதை வந்து நிவர்த்தி பண்ணி நம்மளை வந்து நம்ம மீட்டெடுத்தார். அந்த மரணத்தின் பயம் இருந்தது, மரணத்தினால பிசாசு கொண்டு வந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொண்டு வந்துட்டான் ஆதாம். அந்த எல்லாவற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய நித்திய ஜீவனை தந்து அவருடைய பிள்ளையா நம்மளை நீதிமானா மாற்றி நம்மளை நடத்திருக்காருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ நம்முடைய கீழ்ப்படுதல்னால தான் ஆண்டவர் வந்து நம்மளை நீதிமானாக மாற்ற முடியும். அப்போ கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழணும்னாக்கி ஆண்டோடைய வார்த்தைக்கு, ஆண்டவர் நம்மளைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்ம கழுவி இருக்கிறாங்க அந்த பயத்தோட நம்ம நடுக்கத்தோடு ஆண்டோடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டோடைய ரத்தத்தின் மகிமை நம்மளை வந்து நீதிமானாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம எப்படிப்பட்ட காரியங்களில் எந்த நம்ம பிசாசானவர் நம்மளை தள்ளினாலும் சரி, ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மளோட கூட இருக்குது. அவர் நம்மளை பரிசுத்தமாக்கியிருக்காரு, அவர் நித்திய ஜீவனை தந்திருக்காரு, நீதிமானாக மாற்றியிருக்காரு. அதனால நம்ம அந்த தைரியத்தோட அவர் கீழ்ப்படிஞ்சு, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அந்த இடத்துல பங்கு பெறும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1:14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவத்தையும் மன்னிக்காரு, மீட்டு நம்மளை எடுக்காரு. அப்போ நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும்னாக்கி ஆண்டுடைய வார்த்தை நம்மளோட கூட இருக்கணும். அவர் நம்மளோட கூட பேசணும், அவரோட நம்ம பேசுறதுக்கு டயத்தை ஒதுக்கணும். அப்போ அவருடைய ரத்தம் சிந்தனைனால தான் நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளையா நம்மளை விலைக்கு வாங்கியிருக்காராமா. நம்மளை வந்து பாருங்க, ரத்தத்தினாலே பாவம் மீட்பை உண்டாகி, மீட்புனா என்னது, ஒருத்தர் வந்து நம்ம ஒரு இதில் விழுந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்கள மீட்டு எடுக்காங்க பார்த்தீங்களா, ஒரு வெள்ளத்தில் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது
பொழுது பார்த்தீங்கன்னா மீட் எடுக்காங்க. அது எவ்வளோ பெரிய காரியங்கள் பாருங்கள். அவங்க உயிரவே பணியை வச்சு தான் அவங்க வந்து செய்கிறாங்க. சில காரியத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள், வெள்ளத்தில் அப்படியே அவங்களையும் அடிச்சுட்டு போனாலும் ஒன்றும் நம்ம பண்ணவே முடியாத காரியத்தெல்லாம் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த வெள்ளம் அந்த மாதிரி காரியத்தில் வரும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம விழுந்து கிடக்கிறவங்கள நம்மளை தூக்கி எடுத்து மீட்டு எடுத்து நம்மளை வந்து என்ன செய்கிறாதான், அவருடைய மீட்பை தந்து அவருடைய பாவ மன்னிப்பையும் தராது. அவர் மீட்பையும் தந்து நம்மளை என்ன செய்தாரு, நம்மளை விலைக்கு வாங்கி அவர் வந்து அவருக்கு சொந்தமான பிள்ளையா நம்மளை மாற்றுறாரு. இனி நாம வந்து அவருக்கு சொந்தமான பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம் மாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் நம்ம வந்து செயலாற்றி ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்ம அவருடைய ஜபிக்கும் பொழுதோ மற்ற காரியங்களை செய்ய முடியும். அதில் வந்து இந்த பாடல் கூட வரணும். நீ உனக்கு சொந்தமல்லவே மிக்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. ஆமா, எப்பொழுதும் நமக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா அவர் விலைக்கு வாங்கி கொண்டாரு. அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்மளை விலைக்கு வாங்கியிருக்காரு. அதனால அவருக்கு சொந்தமான பிள்ளையா நம்ம அர்ப்பணிச்சு இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது அவருடைய மீட்பு மாத்திரம் இல்லைங்க, அவருடைய பாவ மன்னிப்பு நமக்கு தந்திருக்காரு. அவர் வந்து நமக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் அந்த மரணத்தின் மூலமா இந்த ரத்தத்தை சிந்தினது மூலமா, பரிசுத்த ரத்தத்தை சிந்தினது மூலமா அதுக்கு நம்ம கிரயம் நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், நம்ம தான் அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும், அதுக்கு கிரயத்தை செலுத்தணும். அந்த கிரயத்தை பூரா அவர் செலுத்தி அவர் நமக்கு சொந்தமான அவருக்கு சொந்தமான பிள்ளையா நம்மளை மாற்றிட்டார். அவருடைய சொந்தமான பிள்ளையா மாற்றுறதுனால அவருடைய எல்லாமான காரியங்களும் நமக்கு சொந்தமாயிட்டு, அவருடைய ரத்தம், அவருடைய சிந்துதல், அவருடைய பாவ மன்னிப்பு, அவர் நீதிமானம் எல்லாமே நமக்கு சொந்தமாக்கி தந்திருக்காரு. நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கோம். அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு, அவருடைய உயிர் தெழுந்ததுனால தான் நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த நம்ம காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இந்த நாட்களில் நம்ம செயலாற்றி நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதை நீங்கள் ஜெயிங்க. ஆண்டவருடைய ரத்தம் பெரிய மகத்துவமானது. அந்த மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இதிலெல்லாம் பங்கு பெறதுக்கு நமக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. அடுத்தது பார்த்தீங்கன்னா எபேசியரில் 1:7 நீங்கள் படித்து பார்க்கலாம். ஒரு வருஷம் இருக்குது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எதனால? ரத்தத்தினால தான். அப்போ அவருடைய ரத்தம் வந்து எவ்வளவு பெரிய பரிசுத்தத்தை நமக்கு தரும், எப்படிப்பட்ட பாவத்தை மன்னிக்கக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறத இந்த ரத்தத்தை சொல்லும் பொழுதே நான் பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய கிருபை, அவருடைய மகத்துவத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கி அது மாதிரி யாருமே நமக்கு செய்யவே முடியாது, அதை அளக்கவே முடியாது. அவர் செஞ்ச கிருபைக்கு நமக்கு அளவே அளக்க முடியாது. அவர் செய்த நன்மையும் நமக்கு அவர் மன்னிப்பு அதெல்லாம் வந்து நம்ம ஒரு அளவு அளந்து இவ்வளோதான் செய்வார், இதுக்கு மேலே ஆண்டவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் செஞ்ச காரியங்களுக்கு அளவே இல்லாதபடி நமக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால அவருடைய எல்லா காரியங்களுமே பார்த்திங்கன்னா அளக்க முடியாது. அவர் செய்கிற நன்மைகள் எல்லாமே வந்து நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களில் செய்து ஆண்டவர் முடிச்சதை நம்ம பார்க்கலாம். அவருடைய கிருபையும் பெருசு, அவருடைய மன்னிப்பும் பெருசு. அவர் மன்னிக்கிறதும் பெருசாக தான் மன்னிக்காரு, அவருடைய கிருபையும் பெருசாக நமக்கு செய்கிறாரு. இந்த காரியங்கள்லாம் நம்ம பெற்றுக்கொண்டதே சிலுவையில் அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தினால்தான். இதனால் அனைத்தையும் நம்ம செய்து முடிச்சிருக்காரு, எல்லாத்தையும் நமக்கு செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அதனால் அந்த ரத்தத்துக்குள்ளே நம்ம வரணும். இந்த ரத்த கோட்டைக்குள்ளே நம்ம மறைத்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட மகத்துவத்தை நமக்கு செஞ்சுருக்குது. அதனால் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக, இந்த சிலுவை உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு தந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இந்த காரியங்களெல்லாம் நம்ம பங்கெடுக்க இன்றைக்கி நீங்கள் உறுதியாக ஒரு ஜெபத்தோடு கூட நீங்கள் செல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும். இன்னொன்று கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 20வது வசனம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இப்போ ஒப்புரவுனாலே என்னதுன்னா அவரோட கூட இணைஞ்சிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு ஆண்டவர் வந்து. அப்போ சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம் கிடைக்கும். இப்போ சமாதானத்தை யாருமே தர முடியுங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், யாரோ ஒருத்தர் நமக்கு சமாதானத்தை தாங்க, எனக்கு சமாதானமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்ககிட்ட சமாதானம் இருக்குங்களா? அவங்க சமாதானம் இருக்கலாம், ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானமாக நல்லா இருக்கலாம். ஆனால் எனக்கு சமாதானம் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் சமாதானம் கொடுங்கன்னு சொல்லி நம்ம உங்கள்கிட்ட கேட்க முடியாது. அதனால் சமாதானத்தை தரக்கூடியவரும் ஆண்டவர் தான். ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால தான் அந்த சமாதானம்
பூலோகத்தில் உள்ளவங்களும் பரலோகத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து அவர் மூலமாக நமக்கு அவரோட ஒப்புரவாகும் பொழுது அதை வந்து நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்க சமாதானத்தை தரக்கூடிய ஆண்டவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க கூடாதபடி அவங்கள வந்து தடை பண்ணுறதே சாத்தான் தான், பிசாசானவன் தந்திரத்திலேருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்து அவர் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால தான் நம்மளை மீட்டெடுத்து அவருக்குரிய அந்த பிள்ளையா நம்மளை மாற்றினது மாத்திரமல்ல, அந்த பழைய பாட்டுக்காரில் நான் சொன்னேன் பாருங்க, மிருகங்களுடைய ரத்தத்தை அது செஞ்சு அவங்க வந்து அந்த ரத்தம் சிந்ததுனால மீட்பு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் மீட்பு ஆண்டோடைய ரத்தத்தினால தான் நமக்கு கிடைச்சிருக்குது. அதை வந்து நம்ம முற்றிலுமாக நம்ம வந்து நம்பி அந்த பாவத்துக்காண்டி என்னுடைய பாவத்துக்காக என்னை மீட்பதற்காக நீங்கள் சிந்தப்பட்ட ரத்தத்தை நாங்கள் வந்து அதை அனுசரிக்கும் பொழுது ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோட கூட ஒரு கீழ்ப்படுதலோடு கூட நீதிமானம் ஆக்கியிருக்கீங்க. எங்களை வந்து நித்திய ஜீவனை தந்திருக்கீங்க, எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கீங்க. எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் ஏனோ தானோன்னு செய்யாதபடி அதை நாங்கள் ஒழுங்காக செய்ததுக்கு எங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ நிவர்த்திக்காக செய்யப்பட்டது இந்த முழுமையாக அடையலை. அது வந்து விடுதலையை கொடுக்கல மிருகங்களின் ரத்தம். அதனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து அது சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் போக்கி முழுமையான விடுதலையை தந்து நமக்கு வந்து அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் உயிர்த்தெழுந்தார். மரித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். உயிரோடு எழுந்ததுனால சாத்தான்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் நம்மகிட்ட அவங்க என்னெல்லாம் நமக்கு செய்வதற்கு திட்டம் வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் அந்த ரத்தத்தின் மூலமாக நம்மளை உயிர்த்தெழுத செஞ்சு நம்மளை எல்லாவற்றையும் ஜெயித்து நமக்கும் ஜெய தரதுக்கு உயிரோடு இருக்கிற தேவனா இன்னைக்கு இருக்காரு. அதனால் நம்ம இதை வந்து ஒரு சடங்காச்சாரமாக செய்யாதபடி, இல்லாட்டா இதை செஞ்சே தான் ஆகணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு செய்யாதபடி இதனுடைய காரியங்கள் இன்னும் நிறையா இருக்குதுங்க. லேவியராமத்தில் நீங்கள் படிங்க, அடுத்தது சுவிசேஷத்தையும் படிங்க. அதில் உள்ள காரியங்கள் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். அதை செஞ்சுட்டு நீங்கள் அந்த பந்தியில் நம்ம பங்கு பெறும் பொழுது நிறையா பார்த்திங்கன்னா நான் சபையில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை கரத்தில் ஏந்தினோடனே அப்படியே தண்ணி கண்ணிலேருந்து தண்ணியாக வடியும். ஏன்னா அந்த மகத்துவத்தை அவங்க உணர்ந்து செய்கிறாங்க. சிலது பாருங்கள் அப்படியே ஏதோ ஏனோ தானம் செஞ்சுட்டு போயிடுறத நான் பார்த்துருக்கேன். அதனால தான் அந்த சப்ஜெக்ட் பாருங்கள் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம ரொம்ப ஆண்டவருக்கு இப்போ பிரியமான பிள்ளைங்களாக இருந்தோம்னா அவர்கிட்ட விசுவாசம் வச்சு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களாக நம்ம இருக்கோம். அவர் நம்மளை நீதிமானாக மாற்றிருக்காரு, நித்திய ஜீவனை தந்திருக்காரு, பாவ மன்னிப்பை தந்திருக்காரு, சமாதானத்தை தந்திருக்காரு. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறதுக்காண்டி தான் அவர் அந்த சிலுவை மரணத்தை நம்ம வந்து நினைவு கூறும்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம செய்யும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிப்போடு கூட நம்ம அதை பங்கு பெற இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டதுனால நிறைய ஆண்டவர் உங்களோட கூட பேசுவான்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நீங்களும் அதை விசுவாசியோட ஜெபிங்க, பெரிய காரியங்களை செய்வார். இதனுடைய ஒரு கருத்து ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை தான் ஒரு பாஸ்ட் வந்து இந்த செய்தியில் சொன்னதை எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால சொல்கிறேன். ஒரு இடத்துல இப்படிதான் சபையில் இது பந்தி இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது இது என்னையா நான் அந்த ரத்தத்தை முதல்ல பழைய ஏற்பாட்டையும் வந்துன்னு சொன்னதுனால அந்த இந்த நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொன்னோம்னாக்கி உங்களுக்கு இன்னும் அதிகமாக அதுலேருந்து ஈடுபாடோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். அவங்க வந்து சொன்னாங்களா, நிறைய பேர் அதுக்கு எதிராக வரவங்க எல்லோரும் சொன்னாங்களா, என்ன ரத்தத்தை புசிக்க சொல்லியிருக்காரு உங்கள் ஆண்டவர், சரீரத்தை சாப்பிட சொல்லியிருக்காருன்னா என்ன இது இப்படிலாம் ஒரு இது இந்த அதாவது மனுஷன் இதை வந்து எப்படி சாப்பிட்றதுக்கு இப்படி செய்கிறீங்க, இதை சொல்லிகிட்டே சாப்பிட்றீங்களே என்ன இது அப்படின்னு சொல்லி அதுக்கு இடையூறு செஞ்சுருக்காங்க. செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அப்போ அவங்களுக்குள்ள என்னென்னா ஒரு போட்டின்னா இப்போ ஆண்டுகிட்டே நிறைய கேள்விகள்லாம் குறுக்கு கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இவங்ககிட்டே வந்து பாஸ்டர்கிட்டையும் போய் கேட்டிருக்காங்க. கேட்டோன்னே நாங்கள் வந்து இதை அனுசரிக்கும், ஆண்டவர் வந்து அனுசரிக்க சொல்லியிருக்காரு, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க, இது என்னுடைய சரீரம் இது என்னுடைய ரத்தம் அப்படின்னா அவர் சரீரத்தையாக சாப்பிடுறீங்க அவருடைய ரத்தத்தையாக சாப்பிட்றீங்கன்னு சொல்லி இந்த கிண்டலாக அதாவது கேட்டுக்கும் பொழுது இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. ஆண்டவரே நான் வந்து நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்கிறோம், ஆனால் இப்படி எதிராக கேட்குற கேள்விக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியலை ஆண்டவரே, நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபத்தோடு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க வந்து சொன்னாங்கன்னா திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் வச்சுட்டு ஏமாத்துறீங்களான்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆண்டவர் வந்து சொன்னாராம், நீ அதை எடுத்து கொடு அப்படின்னாராம். எடுத்து கொடுத்தாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது
அது உண்மையாகவே அந்த திராட்சை ரசத்தை பார்த்தோம்னா ரத்தம், பிளட்டு. அந்த அப்பத்தை எடுத்து கொடுத்தோம்னாக்கி அது சரீரமாம்மா, மனுஷனுடைய சரீரம். இவன் சொன்னான்னா, நீங்கள் எதோ எடுத்து வச்சுட்டு என்கிட்ட ஏமாத்துதுங்க அப்படின்னா, நீங்கள் போய் நான் வந்து டெஸ்ட் பண்ணால் தான் நான் நம்புவேன், நான் டாக்டர் கொண்டே நான் செக் பண்ணுவேன், அது மனுஷனுடையதா என்னன்ட்டு பார்த்து நான் அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னானா. அதை போய் செக் பண்ணோடனே உடனே அது மனுஷனுடையதாக இருந்ததாம்மா. இது நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு பாஸ்டர் சொன்னாங்க. ஒரு செய்தியில் கேட்டேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட ஞாபகம், அதனால அவங்கள்ட்ட சொல்கிறேன். இது ஒரு இடத்துல நம்ம வந்து நம்மளை வெட்கப்படுத்த ஆண்டவர் கிடையாது. நம்மளை வந்து நம்மளை செய்யணும்னு சொல்லியிருக்காருன்னா அதை நம்ம செய்கிறோம். அதுக்கு இடையூறு செய்கிறதுக்கு சாத்தானவன் எத்தனையோ பேரை அனுப்புவான். அனுப்பும் பொழுது ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தாதபடி அந்த இடத்துல வந்து அந்த இது செஞ்சாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ செய்யும் பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஆஹா இப்படி உண்மையாகவே நீங்கள் அப்போ அதுதான் செய்கிறீங்க, ஆண்டவர் சொன்னது செய்கிறதுனால அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிராமமே பூரா மாறி ஆண்டவர் இவங்க தான் உண்மையான ஆண்டவர்னு சொல்லி இந்த கிராமம் ஃபுல்லாக வந்து சபைக்கு வர ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து ஆண்டோடைய பரிசுத்த ரத்தம் வந்து எவ்வளோ மகத்துவம் உள்ளதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன்னா தானன்ட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். அதை நீங்கள் செயல்படுத்துங்க. ஆண்டோடைய ரத்தம், ஆண்டோடைய சரீரம் அதெல்லாம் நமக்காக பிக்கப்பட்டது, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்மளை நீதிமானாக மாற்றுவதற்காக, நமக்கு சமாதானம் தரதுக்காண்டி, நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காண்டி, இதுக்காக தான் ஆண்டவர் நம்ம நினைவு கூர்ந்தோம் இதை. அதனால் இதை நீங்கள் பயபக்தியோட எச்சரிப்போடு கூட இதை செயலாற்ற, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நாங்கள் ஏனோ தானோன்னு வாழக்கூடாது, உடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நாங்கள் வாழ எங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீங்கள் அற்புதமாக ஆவியானவர் எங்களை நடத்தி செல்லணுமா நாங்கள் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணித்து நீங்கள் சபைக்கு போகும் பொழுது, அந்த இதில் பங்கு பெறும் பொழுது அதை செய்யுங்க. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்காரு. இந்த புதிய வருடத்தில் அப்படிப்பட்ட தீர்மானத்தை செஞ்சு நீங்கள் அந்த இடத்துல பங்கு பெறுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன். அதனால் அப்படி செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானம் பூமியும் படைத்த எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆம் சாமி, ஜெபிக்கிற வேளையில எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஜெப ஆவி எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் பங்குள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றினீங்களே நன்றி. உடைய ரத்தத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளை மாற்றிங்களே நன்றி சுவாமி. எங்களை நீதிமானா மாற்றினீங்களே நன்றி. எங்கள் பாவங்களை மன்னித்தீங்களே நன்றி. எங்களுக்கு சமாதானம் தந்தீங்களே நன்றி ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீங்களே நன்றி. எங்களை மீட்டு கொண்டீங்களே நன்றி. எங்கள் நித்திய ஜீவனை கடைசி வரை தருவென்று ஒரு உடன்படிக்கையை தந்திருக்கீங்களே நன்றி. எங்களை பிள்ளையாய் மாற்றினீங்களே நன்றி ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறவராய் நன்றி செலுத்துறப்பா. சத்ருவின் திட்டங்களிலிருந்து எங்களை மீட்டெடுக்க வந்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எச்சரிக்கையோடு நாங்கள் அனுசரிக்க எங்களுக்கு இந்த நாளிலே ஆண்டவரை கற்றுத்தந்த வார்த்தைகளை நாங்கள் அதை கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தமா ஆட்சேபிக்கிறப்பா. நாங்கள் ஏனோ தானோ ஒன்று வாழது அல்ல ஆண்டவரே. எங்களை அழைத்தது அப்படி அல்ல ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அப்படி அல்ல ஆண்டவரே. எங்களை பரிசுத்த ஆவியை தந்தது அப்படி வாழ்வதற்கு அல்ல. உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக எங்களை அழைத்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கி தாங்க சுவாமி. நாங்கள் எங்களுக்கு சொந்தமல்ல ஆண்டவரே.
உமக்கு சொந்தமான பிள்ளையா எங்களை மாற்றிக்கொண்டீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவினால் உமக்கு சொந்தமாக்கி கொண்டீங்களே, நன்றி. எங்களுடைய பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க சொந்தமாக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாம் உமக்கு சொந்தமாய் மாறட்டும். எங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சிந்தனைகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய நினைவின்படி நாங்கள் அந்த நினைவுக்கு நாங்கள் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. எங்க நினைவுகள் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய மூளைக்கு எட்டினபடி போகாதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறேன் தேவனுடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் மத்தியிலே கடந்து கொள்ளும், எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் வரும் பொழுது சோதனைகளை தாங்கத்தக்கதான போக்கையும் உருவாக்குகிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தெய்வக்காக நன்றி ஆண்டவர். எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்க திட்டம் நிறைவேறட்டும். இந்த குறைகள் இருக்குமானால் அந்த குறைகளை நிறைவாக்கி ஆண்டவரே உங்களுடைய வழியிலே எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. எப்படி நடக்க வேண்டும் என்று நடக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஆட்சிப்பிக்கிற ஐயா தகப்பனே ஸ்தோத்திரம். கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படியே நீ செய்து வழிநடத்த வேணுமா ஆட்சிப்பிக்கிறோம். இல்லை எந்த குறைகள் இருக்குமோ அந்த குறைகளை ஆண்டவரை நிறைவாக்கித்தாங்க. இந்த குறைகளை நாங்கள் செய்யாதபடி, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி எங்களை எச்சரித்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஆட்சிப்பிக்கிறப்பா. உடைய வல்லமுள்ள பிரசன்னம், உடைய பரிசுத்த இரத்தம், எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம், எங்களுக்காக கிழிக்கப்பட்ட அந்த சரீரம் ஆண்டவரே நாங்கள் அந்த அனுசரிக்கும் பொழுது ஒரு பயத்தோடு, ஒரு எச்சரிப்போடு, ஒரு ஆண்டவரை கீழ்ப்படுதலோடு நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள, அதிலே நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஐயா. அப்படி கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படி செய்து வழிநடத்தமாச்சு. அதனுடைய பரிசுத்த ரத்தத்தின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதிலே பங்கு பெற்று அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு அது தருகிற நீங்க எல்லா தருகிற காரியங்களை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றி வழி நடத்தத்தக்கதாக கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. எல்லா குறைகளையும் நிறைவாக்கி தாங்க. புதிய வருடத்திலே புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. நீங்க ஒரு நொடி பொழுதிலே மாற்றுகிற தேவன், இல்லாதவர்களை இருக்கிறதாய் அழைக்கிற தேவன், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று அறிந்து உண்மையே நம்பி சார்ந்து வாழ எங்களுக்கு தந்திருக்க அந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான கிருபையை தந்து ஆண்டவரே பிரசனத்தினால் நிறைத்து நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறையா. உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, உங்களுடைய உடன்படிக்கை கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாக காணப்பட தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்து வெள்ளத்த பொருட்காக நன்றி. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வெள்ளத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மாயமெல்லாம் அம்மகே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல